சீரியல் பார்த்தது ஒரு குத்தமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறதே சீரியல் கேட்ச் தான். நீங்க ஒரு சீரியல் கன்னியா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிருங்க. ஏன்னா நானும் ஒரு சீரியல் கன்னி தான். வெல்கம் டு பால் கேட்ச். நான் உங்க பாரதி. முதல்ல டிவி நம்ம எப்படி பார்க்க ஆரம்பிச்சோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டிவிக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கிராமத்துலேயும் பஞ்சாயத்து டிவின்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பழைய ஒளியும் ஒளியும்லாம் போடுவாங்க. எல்லாரும் போய் மொத்தமாக உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா பணக்காரங்க வீட்டில எல்லாம் இந்த டிவி பெட்டியை கொண்டு வந்து வச்சுருந்தாங்களா. ஸோ அந்த ஏரியாவில் இருக்கவங்க பூரா அந்த பணக்காரங்க வீட்டில், அதாவது அந்த டிவி இருக்கக்கூடியவங்க வீட்டில் போய் குத்த வச்சு உட்காந்துருப்போம். அந்த இடத்துல நிறைய லவ்ஸ் கூட கிரியேட் ஆகியிருந்திருக்கும். லைக் வட சென்னை படம். ஓகே, இப்போ நம்ம டைவர்ட் ஆக வேணாம். அப்படி எல்லாரும் ஓடி ஓடி போய் மொத்தமாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தோம். அதுலேயும் மகாபாரதம் அப்படின்னு முடியும். அப்படி முடிகிறப்ப சவுண்டை கேட்டு ஓடி போய் உட்காந்தவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு டிவி எல்லார் வீட்டுக்குள்ளேயும் பிரவேசிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி எங்கள் வீட்லேயுமே ஒரு டிவி வந்துச்சு. அதான் வந்துருச்சுல, அப்புறம் என்னடான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் டிவி வந்தாலும் எனக்கு பிடிச்ச சேனலை எங்கள் வீட்டில் பார்க்க உள்ள ஜி. சி, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. ஒன்லி கார்ட்டூன்ஸ் தான் பார்க்கணும்னு நான் கேட்பேன். அதுக்கு பெரிய நோ சொல்லிடுவாங்க. இவ்வளோ தடைகளையும் தாண்டி எங்கள் வீட்டில் ஒரு டிவி சேனலை போடுவாங்க. அந்த சேனலில் சீரியல் மட்டும்தான் ஓடும். அதுலேயும் குறிப்பாக அந்த சீரியலோட பாட்டு வரும் பாருங்க. கோலங்கள் கோலங்கள் அப்படின்னு வரும். இதுக்கப்புறம் நிறைய இருக்கு. அம்மி 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 மீதித்து அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மட்டுமான்னு கேட்டால் கிடையாது. இதுக்கப்புறமா த்ரில்லர் சீரியல்லாம் இருக்கும். மர்மதேசம், தடம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான சீரியல்ஸ்லாம் இருக்கும். அதையும் நான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். குறிப்பாக இந்த தடம்னு சொல்லி ஒரு சீரியல் சொன்னேன் இல்லையா, அதை இப்போ வரைக்கும் நான் தேடி பார்க்குறேன். யூடியூப்லேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப நல்லா இருக்கும். நான் பார்த்த இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லருங்க அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயசாயிருச்சு. ஆனாலும் இந்த சீரியல் பார்க்கும் படலை மட்டும் முடியவே மாட்டேங்குது. என்னதான் என் கையில் ஒரு ஃபோனே இருந்து அதை நான் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தாலும் கூட சைடாக சீரியல் பார்த்துட்டே இருப்பேன். ஏன் தெரியுமா? அதில் வரக்கூடிய ஹீரோயின் அக்காலாம் அழகாக இருப்பாங்க. அது மட்டும் ரீசன் இல்லை ஜி. அது போக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீரியலோட ஸ்டோரியும் வித்தியாசமாக எடுத்து வச்சிருப்பாங்க. நான் பார்த்தது என்ன மாதிரி சீரியல்னு கேட்டிங்கன்னா, இப்போ உமன் எம்பவர்மெண்ட்டை வச்சு ஒரு சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு. அது ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி, நான் கொஞ்சம் நேரம் முன்னாடி பாடினேன் இல்லையா, கோலங்கள் கோலங்கள்னு. அந்த கதையை அப்படியே எடுத்து ரிட்டன் ஓட்டிக்கிட்டு இருக்காங்களோன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு சீரியல் பார்த்தீங்கன்னா திருமதி செல்வம்னு ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கெல்லாம் எங்கள் ஃபேமிலியே மொத்தமாக ஃபேன்ஸு. போட்டு உட்காந்து ஆன்னு பார்த்துட்டு இருப்போம். ஆனால் அந்த சீரியல் ஆரம்பித்தப்போ ஒரு ஃபயரில் இருந்துச்சு. போக 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 அந்த ஃபயரு அப்படியே அமர்ந்துருச்சு. எண்டில் திரும்ப ஒரு பூம் கொடுத்தாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சீரியலில் சண்டையே இருக்காதுங்க. நான் முதல்ல ஒரு சீரியலில் சண்டை காட்சிகள் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலலாம் சீரியலில் சண்டை அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா சீரியலில் சண்டை மட்டும் கிடையாது. ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கும், ரொமான்ஸ் வேணுமா ரொமான்ஸ் இருக்கும், லவ் வேணுமா லவ் இருக்கும், அதுக்கப்புறம் ஆயில் மசாஜ் சீன் வேணுமா அதுவும் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி பெட்ரூம் சீனையும் கொண்டு வந்துட்டாங்க. இது எல்லாத்தையும் கூட நான் அக்செப்ட் பண்ணிக்குவேங்க. ஆனால் ஒரு விஷயத்தை ஸ்டீரியோ டைப் பண்ணுறதுன்னு இருக்கு இல்லையா, அதை இன்ன வரைக்கும் சீரியலில் விடாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. படத்தில் கூட அதெல்லாம் மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா, ஃபேரான ஹீரோ ஹீரோயின் வெள்ளையாக இருக்கணும், ஹீரோ வெள்ளையாக இருக்கணும், ஹீரோயின் வெள்ளையாக இருக்கணும், ஹீரோவுக்கு நிறைய தாடி இருக்கணும். ஏன் தாடி இல்லைன்னா ஹீரோ ஏற்றுக்க மாட்டிங்களா? எனக்கு கூட தான் தாடி இல்லை. சரி விடுங்க, கோவப்படாங்க, நானும் ஹீரோ மாதிரி தானே இருக்கேன். போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி பிளாட்டு அதுவுமே ஸ்டீரியோ டைப் பண்ணி இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏழை வீட்டு பொண்ணு இல்லைன்னா ஏழை வீட்டு பையன், மிடில் கிளாஸ் பொண்ணு இருப்பாங்க. அவங்கள கூட்டிகிட்டு போய் பணக்கார வீடு மண்டக்கணமாக இருக்க மாதிரியான ஹீரோ ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது, அதில் என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் சண்டை போடுறாங்க, டிவோர்ஸ் வாங்கினாங்களா இல்லையா, அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிக் அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் போய் தொடரும் போட்டு அந்த கதையை கடைசியில் சுபம்னு முடிச்சிருவாங்க. இது ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கம் இன்னும் ஈஸியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. 80s 90s நம்ம படங்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த படத்தை அப்படியே உருவி ஸ்கிரீன் பிளேவை பெருசு பண்ணி சீரியல் ஆக்கி விட்டுறாங்க. என்னடா என்ன ரங்கா அதெல்லாம்?
இப்போ கூட ரீசெண்டாக ஒரு சீரியல் பார்த்தேங்க. அதில் என்னன்னா, அந்த ஹீரோயின் வந்து ஒரு தப்பு பண்ணிரும். உடனே அவங்க அம்மா புடிச்சு, "நீ அந்த வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட மன்னிப்பு வாங்கிட்டு வா. அப்பதான் உனக்கு வாழ்க்கைய பத்தி எல்லாம் புரியும்." அப்படின்னு அனுப்பிச்சு விடுவாங்க. இந்த கதைய நம்ம எங்கேயோ கேட்டுருக்கோமே, எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்ற மாரி தோணுச்சு. அப்புறம் தான் யோசிச்சா, தம்பிக்கு எந்த ஊருன்னு சொல்லிட்டு ரஜினி சாரோட ஒரு பழைய படம் இருக்கு. அத எடுத்து உல்டா பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு யோசிச்சாலும் கூட, சீரியல் பார்க்க கூட தோண மாட்டேங்குது. ஏன்னா, அதுல இருக்கக்கூடிய அடல்ட் கன்டென்ட் அளவுக்கு அதிகமா போய்க்கிட்டு இருக்கு. ஆயில எடுத்து ஒரு அம்மா தேயி, தேயி, தேயின்னு தேய்ச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு சீரியலா மாத்துனா பெட்ரூம்ல உருண்டுகிட்டு இருக்காங்க. டேய் படத்திலேயே இதெல்லாம் இப்ப கட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கடா. நீங்க என்னடா இவ்ளோ ஓப்பனா வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி இவங்க தான் இப்படி பண்றாங்க. நம்ம சின்சான், டோரா புஜ்ஜி பார்க்கலன்னு கார்ட்டூன் பக்கம் போனா, டோரா புஜ்ஜி ஆன் பண்ணாலே, நீங்க அத பார்த்தீங்களா? அப்படின்ற மீம் டெம்ப்ளேட் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருது. ஒஸ்ட் ஃபெலோஸ்டா நம்ம அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்டா வாழ்க்கையை பத்தி யோசிக்காம சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு நீங்க கேட்கலாம். ஆனா என்னன்னா நார்மலா இருந்தா டிப்ரெஷன் மோடுக்குள்ள போயிடுறேன்னு சொல்லிட்டு தான் நானே சீரியல் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா இவங்க அந்த சீரியலுக்குள்ள இவ்வளவையும் போட்டு கூட கொஞ்சம் டிப்ரெஷனை உருவாக்குறாங்க. நீங்களும் இந்த மாதிரி சீரியல் பார்க்குறப்ப இந்த விஷயங்கள்லாம் அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு எந்த சீரியல் பிடிக்குன்றதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்போ நான் கிளம்புறேன். டாடா.